ஏற்கனவே நம்ம கண்காணிப்பு அலுவலர் மதிப்புக்குரிய டாக்டர் மணிவாசன் சார் சொன்னதை அடுத்து, அது மட்டும் இல்லாமல் திரு பழனி தலைமையில் மாவட்ட நிர்வாகம் நாங்கள் பல்வேறு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்கோங்க. இப்போ கூடுதல் தலைமை உணவுப் பொருட்கள் பார்க்கறது வந்திருக்கோம். அதேமாதிரி சுப்பையா RCS வந்திருக்காரு. அதே மாதிரி ஊரக வளர்ச்சி இயக்குனர் இங்கே இருக்காரு. EB-ஓட MD இங்கே இருக்காங்க, நந்தகுமார் IAS. கிரண் குரேலா சார் டவுன் பஞ்சாயத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி பன்முக நடவடிக்கை சிறு IAS இருக்காங்க. அதே மாதிரி வருவாய்த்துறை DROs நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ முதலமைச்சர் இந்த மாதிரி மிக அதிகமான பாதிப்பு ஏற்பட்டதுனால இப்போ ஏற்கனவே இவர் சொன்ன மாதிரி பன்முக நடவடிக்கை, இப்போ உணவு குடிதண்ணி நீங்க சொன்னீங்க, இதுக்கு ஒன்று என்னன்னா, இப்போ அந்த மேஜர் ஏரியாவில் எங்க சமையல் பண்ண முடியாதோ ஒரு 12 சமுதாய கிச்சன்கள் 24x7 24/7 செயல்படுறது. அதுல இந்த யானை வண்டி மூலமா அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு கொடுக்குறோம். அந்தந்த பகுதியில் அந்த மாதிரி 12 6 ஊரக வளர்ச்சி பகுதியிலையும் மற்ற 6 டவுன் பஞ்சாயத்து மற்றும் நகர பகுதியில் நம்மளோட அந்த துறை வாயிலாக. அது இல்லாமல் நம்ம டீசென்ட்ரலைஸ், இப்போ தண்ணி வடிஞ்செடுத்து எங்களுக்கு சமைச்ச சாதம் வேண்டாங்க நாங்களே சமைச்சுக்கிறோம்னு டீசென்ட்ரலைஸ் கிச்சன் 105 இடங்கள்ல செயல்பட்டு வருது. மூன்றாவது என்னன்னா, நம்ம ட்ரை ரேஷன்ஸ் இது மாதிரி நியாய விலை கடைகளில் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேங்க, அந்த பணியாளர்களே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால தான் முதல் 2 நாள் சிக்கல் ஏற்பட்டது. இப்போ அங்கே தண்ணி வடிந்த இடங்கள்ல மற்றும் மற்ற பாதிக்கப்படாத இடங்களில் 5 kg அரிசி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. கூடுதலாக நிவாரணத்துக்கு கூடுதலாக ட்ரை ரேஷன் 5 kg அரிசி, 1 kg பருப்பு, அப்புறம் 1 kg சர்க்கரை, அந்த பணியும் இன்னைக்கு போர்க்கால அடிப்படையில் குறிப்பாக ஏற்கனவே நம்ம டாக்டர் மணிவாசன் சாரும் கலெக்டர் சொன்ன அமைச்சர்கள் சுட்டிக்காட்டிய கம்ப்ளீட்டா பாதிக்கப்பட்ட கிராமங்கள்லேருந்து அனைத்து கிராமங்களுக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அது இல்லாம 2 லட்சம் பொட்டலங்கள் இதுவரைக்கும் ஒரு நேரத்துக்கு 50,000 75,000 50,000 பொட்டலங்கள் பல்வேறு இடங்கள்ல போறது, அந்த பணியை மேற்பார்வையிடும். அது இல்லாம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலமைச்சருக்கு ஆணைக்கிணங்க ஒரு பல்வேறு மாவட்டங்கள் திருச்சி, மதுரை, வெள்ளூர், நாமக்கல், அதே மாதிரி சேலம், திருவண்ணாமலை, செங்கல்பேட், காஞ்சிபுரம், சென்னை, அந்த மாதிரி உள்ள அனைத்து மாவட்டங்கள் குறிப்பாக கூட்டுறவு அங்காடிகள் மூலமாக பொருட்கள் வந்த வண்ணம் உள்ளது. அதை நம்ம இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸ் மூலமாக டாக்டர் திரு பொன்னையா IAS தலைமையில் இங்கே பிரித்தெடுத்து அதுவும் தேவையான கிராமங்களுக்கு கூடுதலாக பண்ணுறோம். ஸோ இது பல்முக நடவடிக்கை எடுத்த போதிலும் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் போது ஆங்காங்கே சில பேருக்கு கிடைக்கல அப்படின்னு வரும்போது அதுக்கு குறைந்து இருக்கும் இங்கே ஃபோன் பண்ணால் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் மாதிரி உணவுக்கான ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸும் ஏற்படுத்தியிருக்கோம். அது அந்த ஏரியாவில் தயார் நிலையில் வைத்திருப்பாங்க. உடனடியாக இங்கே கிடைக்கல, இந்த இடம் விட்டு போயிடுது, இந்த குடியிருப்பு, இந்த கிராமம் கவர் ஆயிடுது, இந்த குடியிருப்பு விட்டு போயிடுது, அந்த மாதிரி ஏதாவது இவ்வளோ பெரிய எக்ஸசைஸில் விட்டு போயிருந்தா பாகுபாடின்றி அதற்கும் அனுப்புவதற்கு அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கிங் ஃபுட் பேக்கெட் ரெடியாக வச்சிருக்கோம். அதற்கும் உடனே ஒரு குழுவாக அனுப்பிச்சு அதை கண்காணித்து வராங்க. இது கூடுதல் ஆணையாளர் அவர் தலைமையில் அதை கூடுதல் அடிஷனல் கலெக்டர் தலைமையில் அதை கண்காணிக்கப்பட்டு வருது. இங்கே பேக்கிங் நடக்கிறது. இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ்டாக அந்தந்த பகுதியிலேயே இறக்கி கொடுக்கணும். எல்லாத்தையும் இங்கே வரணுங்கிறது இல்லை. அரகண்டநல்லூர் பகுதி உங்களுக்கு அந்த இடம் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கு. அதே மாதிரி திருவண்ணநல்லூர், அந்த கண்டாச்சிபுரம், அரகண்டநல்லூர் பகுதி, அதே மாதிரி விக்கிரவாண்டி, அதே மாதிரி நம்ம டக்குன்னு என்ன ஆகுதுன்னா வானூர் பகுதியை மறந்துடக்கூடாது, மரக்காணம், அது கண்காணிப்பு அலுவலர் அதெல்லாம் எங்களுக்கு சுட்டி காட்டி அந்த அவருக்கு வரக்கூடிய இதெல்லாம் பண்ணும்போது நாங்கள் இந்த களத்தில் இந்த ஒருங்கிணைப்பு பணியை பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த நடவடிக்கை தொடரும். சில பொதுமக்களோட டவுட் என்னன்னா, எங்களை இப்போ உணவு கொடுக்கும்போது எங்களுக்கு எப்போ சர்வே பண்ணுவாங்க, அந்த குழுக்கள் செப்பரேட்டாக பண்ணுவாங்க. எந்த ஒரு ஆதங்கமும் வேண்டாம். பாதிக்கப்பட்ட முதலமைச்சரோட பாதிக்கப்பட்ட எந்த நபரும் எக்காரணம் விடுபடக்கூடாதுங்கிற டைரக்ஷன்ஸ் எங்களுக்கு கொடுக்காங்க. உணவு மட்டும் இல்லை, மற்ற பொருள் சேதம், உடைமை சேதம், உயிர் சேதம், அதே மாதிரி ஏன் அரசு மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் மற்றும் கட்டடங்கள் அந்த சேதம் எல்லாத்துக்கும் தனியாக மதிப்பீடும் மாவட்ட நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா களத்தில் இந்த மாதிரி நாட்களில் நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து டீம் ஒர்க்காக பண்ணோம். எல்லாரும் டீம் ஒர்க்காக பண்ணால் டெஃபினட்டா இவ்வளோ பெரிய இதுலேருந்து மீளுவதற்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அதிகாரிகளும் நல்ல ஒரு மழை சற்று குறைந்து வடிந்ததினால் அங்கே இருக்கிற களப்பணியாளர்களோட, கிராம மக்களோட, உள்ளாட்சி அமைப்பினரோட, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியோட டீம் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்கோம். பத்திரிகை துறை நண்பர்களும் எங்களுக்கு சுட்டி காட்டின இடங்களை, இவ்வளோ பெரிய இடத்துல எங்கேயாவது ஒன்று விட்டு போயிடுச்சுன்னா சுட்டி காட்டின இடத்துலையும் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
இல்ல அந்த இது பாலிசி டைரக்ஷன் வந்து கிடைத்தவுடன் எல்லாரும் தயார் நிலையில இருக்கோங்க. எந்த மாதிரி அதை வந்து கொடுக்கணுங்கிற டைரக்ஷன் இருந்தா அதை முழுமையா பண்றது அனைத்து துறையினரும், கூட்டுறவுத்துறையில மூலமா வழங்கக்கூடிய நியாய விலை கடைகள், இப்போ நியாய விலை கடைகள்லயும் நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து படிப்படியா டெய்லி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டே இருக்கு. குடிதண்ணீர் பொறுத்த வரைக்கும் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் அதையும் பார்த்துட்டு இருக்காங்க. மாற்று ஒன்று வந்துங்க, நம்ம வந்து இப்போ விரலோ இதை ஐடென்டிஃபிகேஷன் கார்டே தேவையில்லைங்க. அப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம வந்து பியூரோக்ராட்டிக்னு சொல்லுவோம், அதிகார தோரணையத்தில் செயல்படாமல் மக்களுக்கு தேவைக்கேற்ப மாற்று ரேஷன் கார்டு வழங்குவதற்கு உடனடி ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கோம். அது வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதத்திலையும் அந்த நியாய விலை கடையில் கிடைக்க வேண்டிய பொருள் தடுப்பு ஏற்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு அந்த டைரக்ஷனும் கொடுத்துருக்கோம், மேனுவலாக கொடுக்கறதுக்கு. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.